உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட நண்பர்களே, ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 ஆகிய வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிரியமான நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை தேவதூதனானவர் மெய்ப்பர்கள் இரவு நேரங்களில் மந்தையை காத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் தோன்றி அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். இந்த நற்செய்தி எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் என்று அவர் சொன்னார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்றும் அறிவித்தார். இரட்சகர் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் சேவியர் என்று பொருள். இரட்சகர் என்பதற்கு நம்மை பாதுகாப்பவர் என்றும், நம்மை விடுவிப்பவர் என்றும், நம்மை மீட்டு எடுப்பவர் என்றும் பொருள். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் உதித்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அதை நினைத்து அவருடைய பிறப்பின் நற்செய்தியை உலகமெங்கும் பறைசாற்றுகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாய் பிறக்கும்போது மரியாளுக்கு தேவதூதன் சொன்னதாவது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர். இயேசு கிறிஸ்து நம்மை முதலாவது பாவத்திலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். விட முடியாத பாவ வாழ்க்கை, மரண பயம், தொடர் பாவங்கள், கடந்த கால பாவங்கள், இவைகள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருந்து நம்முடைய இரவு நேர தூக்கத்தையும் நம்முடைய நிம்மதியையும் சமாதானத்தையும் கெடுக்கிறதை நாம் உணர முடியும். இந்த மரண பயத்திலிருந்தும் இந்த பாவத்தின் பிடியிலிருந்தும் பாவத்தினால் ஏற்பட்ட இந்த தோஷணையிலிருந்தும் நம்மை விடுவிக்க இயேசு கிறிஸ்து மனித அவதாரமானார். உங்களுக்காகவும் எனக்காகவும் வேத வாக்கியங்கள் படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் தான் தவிர இயேசு கிறிஸ்து புதிதாக பிறக்கவில்லை. ஆனபடினாலே இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுகிற நாம் அனைவரும் அவர் கற்பித்த போதனைகளின்படி நடந்து அவர் நமக்கு கல்வாரி சிலுவையில் பெற்று தந்த விடுதலை, சுகம், ரட்சிப்பு, நித்திய ஜீவன், மோட்ச வாழ்வு, பாவத்தின் மேல் ஜெயம், உலகத்தின் மேல் ஜெயம், பிசாசுகளின் மேலே ஜெயம், இப்படி எல்லாவற்றையும் பெற்று வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். யாவருக்கும் ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.